நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்டிபில அதோட ஜெனரல் ஃபார்ம்னா என்ன, அப்புறம் கனானிக்கல் ஃபார்ம் எப்படி எழுதலாம், அடுத்தது இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வந்து ஒரு எல்டிபியை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு எல்டிபி ஃபார்ம் பண்ணணும்னா, ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் நம்ம ஃபார்ம் பண்ணணும்னா என்னெல்லாம் தேவைப்படுங்க, அதில் இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கணும், அது போக இந்த கன்ஸ்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் இருக்கணும், அது போக இந்த டெசிஷன் வேரியபிள்ஸ் இருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், கன்ஸ்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அண்டு த டெசிஷன் வேரியபிள்ஸ் இதெல்லாம் இருக்கணும். சரிங்களா? சரி, இதில் எல்பிபியோட ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் பாருங்க. சரிங்களா? இதே பாருங்க, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அதை வந்து மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ், அதை மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் the objective function z equal to c1x1 plus c2x2 up to cnxn subject to the constants equations, subject to the constants equation a11x1 plus a12x2 up to a1nxn which is less than or equal to greater than or equal to b1. சரிங்களா? ஏதாவது ஒன்று இருக்கலாம். அது மாதிரி a21x1 a22x2 up to a plus a2nxn is less than or equal to greater than or equal to b2. in general mth equation எப்படி இருக்கும் பாருங்க, am1 x1 am plus am2 x2 up to amn xn which is less than or equal to or greater than or equal to bm அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதில் உள்ள இந்த xi இருக்கு பாருங்க, இதில் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு, n வேரியபிள்ஸ் இருக்கு. அந்த xi ஆனது நான் நெகட்டிவா இருக்கணும். சரிங்களா? இதில் xiங்கிறது என்னன்னா, இதில் xiங்கிறது என்னது, the decision variables x1 x2 அந்த xnலாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், decision variables அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதுதான் இது decision variables. இதை நம்ம என்ன சொல்லலாம், decision variables அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, அடுத்து இந்த ஈக்குவேஷன் 2 இருக்கு பாருங்க, நாங்கள் நோட் பண்ணியிருக்கோம் பாருங்க, ஈக்குவேஷன் நம்பர் 2. சரிங்களா? ஈக்குவேஷன் நம்பர் 2 இருக்கு பாருங்க, அது ஃபுல்லாக தான், அதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், கன்ஸ்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 நம்ம நோட் பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ங்கிறது தான் அது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அதை நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணணும் அல்லது மினிமைஸ் பண்ணணும். அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 2 இந்த செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு பாருங்க, இதுதான் கன்ஸ்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் சொல்கிறோம். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 நம்ம நோட் பண்ணியிருக்கோம் பாருங்க, x1 x2 xi இஸ் நான் நெகட்டிவ் வேரியபிள்ஸ், அதெல்லாம் என்னது டெசிஷன் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதான் என்னது டெசிஷன் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஈக்குவேஷன் நம்பர் 2ல உள்ளது என்னது கன்ஸ்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ். சரிங்களா? அதில் உள்ள ai'ஸ்லாம் இருக்கு பாருங்க, ai a11 a12 இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் என்னது the structural coefficients. இதெல்லாம் என்ன சொல்லலாம், structural coefficients. இதானது the structural coefficients அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அது போக இந்த bi's இருக்கு பாருங்க, b ரைட் சைடில் உள்ள b1 b2 bm இதெல்லாம் என்னது ஸ்டிபுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டிபுலேஷன்ஸ் அல்லது requirements. ஸ்டிபுலேஷன்ஸ் ஆர் requirements அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதில் இந்த xiலாம் இருக்கு பாருங்க, அது வந்து நான் நெகட்டிவ் கன்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கணும். சரிங்களா? அதில் ஃபுல்லாக வந்து நான் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கணும். சரிங்களா? இதுதான் நம்ம வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த எல்பிபி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதே இது வந்து நம்ம வந்து சம்மேஷன் ஃபார்மில் வந்து இந்த ஜென்ரல் ஃபார்ம் எப்படி எழுதலாம் பாருங்க, இந்த மாதிரி எழுதலாம். இந்த சம்மேஷன் ஃபார்ம் எப்படி எழுதலாம், அதே தான் மேக்ஸிமைஸ் மினிமைஸ் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் z equal to summation j equal to 1 to n cj xj subject to the constraints. summation form எப்படி எழுதிருக்கீங்க, summation j equal to 1 to n aij xj which is less than or equal to or greater than or equal to bi for I equal to 1 to m and all xj is greater than or equal to or xj is greater than or equal to 0 or xj is greater than or equal to 0 அப்படின்னு நாம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி m ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதில் xi is greater than or equal to 0. சரியா? இந்த ஈக்குவேஷன் தான் ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம அதில் இருக்கிற மாதிரி நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதுதான் இது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2ல உள்ளதை நம்ம என்ன சொல்லலாம், கன்ஸ்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இந்த n வேரியபிள்ஸ் இருக்கு பாருங்க, அதை நம்ம என்ன சொல்லலாம், ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம என்னது டெசிஷன் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே,
இதே இந்த ஜென்ரல் எல்பிபி வந்து ஜென்ரல் ஃபார்மில் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் வந்து எப்படி எழுதலாம் சரிங்களா? ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி இன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எப்படி எழுதலாம் பாருங்க. மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் செட் ஈக்குவல் டு கேபிட்டல் சி இன் டிஎக்ஸ். இதுதான் வந்து நமக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அதில் நம்ம நோட் பண்ண பாருங்க. அதே மாதிரி தான் சப்ஜெக்ட் டு ஏஎக்ஸ் இஸ் லெஸ் than or equal to ஆர் greater than or equal to b. இதுதான் என்னது த கன்ஸ்டன்ட்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். x is greater than or equal to 0 இருக்கு பாருங்க. இதுதான் என்னது த டெசிஷன் வேரியபிள்ஸ். அதே ஈக்குவேஷன் பற்றி நம்ம இதில் நோட் பண்ணுறோம் பாருங்க. அதை தான் நம்ம இதில் நோட் பண்ணுறோம். ஓகே சார், இதில் சி எப்படி இருக்கு பாருங்க. த என் டேபிள் C1 C2 Cn. எக்ஸுங்கிறது என்னது இதில் x1 x2 xn. b கேபிட்டல் பிங்கிறது என்னது b1 b2 bm. அண்ட் இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இருக்கு பாருங்க. அது எப்படி இருக்கு a11 x1 a12 x2 up to a1n xn up to the last equation இருக்கு am1 am2 up to amn அப்படின்னு இருக்கும் சரிங்களா? இதுதான் இது ஒரு எல்பிபி ஜென்ரல் ஃபார்ம் வந்து சம்மேஷன் ஃபார்ம் எப்படி எழுதலாம். அதே இது வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் வந்து நம்ம இதை மாதிரி எழுதலாம். ஓகே, எல்பிபி வந்து இதை மாதிரி தான் எழுதலாம். ஓகே சரி, கெனானிக்கல் ஃபார்ம்னா என்ன பாருங்க. ஒரு எல்பிபியோட கெனானிக்கல் ஃபார்ம் எப்படி இருக்கணும். கெனானிக்கல் ஃபார்ம் எப்படி இருக்கணும்னா அதில் உள்ள அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க, அது மேக்ஸிமைசேஷன் கேஸில் தான் இருக்கணும். எப்படி இருக்கணும், அதில் சம்மேஷன் ஃபார்மில் எப்படி இருக்கு, ஜென்ரல் கெனானிக்கல் ஃபார்மில் எப்படி எழுதுறோம், அதோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் செட் ஈக்குவல் டு எனது மேக்ஸிமைசேஷன் கேஸில் தான் இருக்கும். தட் இஸ் மேக்ஸிமைஸ் செட் ஈக்குவல் டு சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to n cj xj சப்ஜெக்ட் டு அதோட கன்ஸ்டன்ட்ஸ் ஈக்குவேஷனானது லெஸ் than or equal to டைப்பில் தான் இருக்கணும். அதோட கன்ஸ்டன்ட்ஸ் ஈக்குவேஷன்லாம் எப்படி இருக்கணும், less than or equal to டைப்பில் தான் இருக்கணும் சரிங்களா? சப்போஸ் greater than or equal to இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி எல்லா டெசிஷன் வேரியபிள்ஸ் என்னது நான் நெகட்டிவாக தான் இருக்கணும் சரிங்களா? கனானிக்கல் ஃபார்மில் எப்படி இருக்கணும், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷன் கேஸில் இருக்கணும். அதுபோக அதில் உள்ள கன்ஸ்டன்ட்ஸ் ஈக்குவேஷன்லாம் அப்படி இருக்கணும், less than or equal to டைப்பில் இருக்கணும். அதுபோக டெசிஷன் வேரியபிள்ஸ் எக்ஸிலானது என் டெசிஷன் வேரியபிள்ஸ் எடுக்கிறீங்க பாருங்க, அது ஃபுல்லாக எப்படி இருக்கணும், நான் நெகட்டிவாக இருக்கணும். ஓகே, இதே கெனானிக்கல் ஃபார்மை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எப்படி எழுதலாம் பாருங்க. மேக்ஸிமைஸ் the objective function set equal to cx subject to the constants equation ax is less than or equal to b and all decision variables x is greater than or equal to 0. இந்த c எப்படி இருக்கும் பாருங்க, n equal c1 c2 up to cn and x equal to x1 x2 xn b equal to b1 b2 bn. இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் வந்து இது மாதிரி m by n மேட்ரிக்ஸா இருக்கும் சரிங்களா? m by n மேட்ரிக்ஸா இருக்கும். ஓகே, அப்போ ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஒரு கெனானிக்கல் ஃபார்மில் எழுதணும்னா என்னெல்லாம் பாருங்க, என்னெல்லாம் இருக்கணும் பாருங்க. அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷன் கேஸில் இருக்கணும். அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும், மேக்ஸிமைசேஷன் கேஸில் தான் இருக்கணும். அதுபோக அதில் உள்ள கன்ஸ்டன்ட்ஸ் ஈக்குவேஷன் அப்படி இருக்கணும், less than or equal to டைப்பில் தான் இருக்கணும். அதுபோக அந்த டெசிஷன் வேரியபிள்ஸ்லாம் எப்படி இருக்கணும், நான் நெகட்டிவாக இருக்கணும். ஓகே, இப்படி இருந்தால் மட்டும்தான் இது அதை கெனானிக்கல் ஃபார்ம்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா? வேறு எதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து கெனானிக்கல் ஃபார்மில் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் சரிங்களா? அதை கெனானிக்கல் ஃபார்மில் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே சரி, சப்போஸ் இந்த கெனானிக்கல் ஃபார்மில் வந்து மினிமைசேஷன் கேஸில் இருந்துச்சுன்னா, இந்த கெனானிக்கல் ஃபார்மில் வந்து மினிமைசேஷன் கேஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் இதில் பாருங்க, மினிமைஸ் செட் ஈக்குவல் டு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும், அதை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு பக்கம் இது மைனஸ் ஒன்னால நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது என்னது மேக்ஸிமைசேஷன் டைப்பில் வந்துடும். அதுபோக அந்த கன்ஸ்டன்ட்ஸ் ஈக்குவேஷனில் greater than or equal to டைப் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னது கெனானிக்கல் ஃபார்மில் less than or equal to டைப்பில் தான் இருக்கணும். கன்ஸ்டன்ட்ஸ் ஈக்குவேஷன்னா greater than or equal to டைப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னது அது என்னது மைனஸ் ஒன்னால மல்டிப்ளை பண்ணிங்கன்னா less than or equal to டைப்பில் மாறிடும். ரெண்டு பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்னது மைனஸ் ஒன்னால மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா? அதே இது பாருங்க, சப்போஸ் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து என்னது இந்த வீக் இன்இக்வாலிட்டிஸாக எழுதணும். தட் இஸ் less than or equal to greater than or equal to டைப்பாக நாம் எழுதணும். ஓகே, அது ஒவ்வொன்றுமே நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் சரிங்களா? canonical formula suppose canonical formula பாருங்க இதுல இப்படி இருக்கிற மாதிரி அசைன் பண்ணிக்கோங்க.
and objective function வந்து minimize z equal to some c1 x1 c2 x2 up to some cn xn இப்படி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் என்ன பண்ணணும் பாருங்க. பட் கனானிக்கல் ஃபார்மில் எழுதும்போது நம்மளுக்கு மேக்ஸிமைசேஷன் கேஸில் தான் எழுதணும். அதனால என்னது மேக்ஸிமைஸ், சரிங்களா. இது வந்து கனானிக்கல் ஃபார்மில் எப்படி எழுதணும், இதை மாதிரி எழுதணும், சரிங்களா. கனானிக்கல் ஃபார்மில் என்னது, canonical form of the maximize minus z equal to minus c1 x1 plus c2 x2 minus c2 x2 minus up to minus cn xn இப்படி மாற்றினீங்கன்னா அது objective function வந்து maximization கேஸில் அது மாறிடும். ஓகே, அதே மாதிரி greater than or equal to டைப்பில் இருந்துச்சுன்னா அந்த கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷனை பாருங்க. சப்போஸ் ஒரு கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. அதாவது a1 x1 plus a2 x2 is greater than or equal to b இப்படி இருந்துச்சுன்னா இதே இது வந்து நம்ம canonical ஃபார்ம்ல எப்படி எழுதலாம் பாருங்க. இதே இது வந்து நம்ம canonical ஃபார்ம்ல எப்படி எழுதலாம், canonical ஃபார்ம்ல அந்த கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் எப்படி கன்வெர்ட் ஆகும் பாருங்க. எப்படி கன்வெர்ட் ஆகும், ரெண்டு பக்கம் வந்து ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து -1 மல்டிப்ளை பண்ணோம்னா என்னது அந்த கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் எப்படி வரும், -a1 x1 -a2 x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஏன்னா நம்ம கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன்லாம் அப்படி இருக்கணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் தான் இருக்கணும். அதனால என்னது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -b அப்படின்னு நம்மளுக்கு மாறும். ஓகே, அடுத்து பாருங்க. அதே இந்த கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷனில் வந்து ஈக்குவல் டு டைப் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னது இதை மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக நம்ம மாற்றணும். சரியா, சப்போஸ் ஒரு கன்ஸ்டன்ட் அந்த ஒரு எல்பிபியில் வந்து ஒரு கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் a1 x1 plus a2 x2 ஈக்குவல் டு b அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னது இதே canonical ஃபார்மில் அந்த கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறும், canonical ஃபார்மில் வந்து கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறும் பாருங்க. ரெண்டு ஈக்குவேஷனாக மாற்றணும். எப்படி மாற்றணும், a1 x1 plus a2 x2 is less than or equal to b and இன்னொரு ஈக்குவேஷன் என்னது இந்த ஈக்குவல் டு டைப்பில் உள்ளது a1 x1 plus a2 x2 is greater than or equal to b. பட் கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவல் டு டைப் இதை மாதிரி ரெண்டு ஈக்குவேஷனை மாற்றலாம். பட் கன்ஸ்டன்ட் canonical ஃபார்மில் நம்மளுக்கு எப்படி எழுதணும், எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் தான் எழுதணும். சரிங்களா, அதனால என்னது இந்த canonical ஃபார்மில் எப்படி இருக்கும், a1 xn ஃபர்ஸ்ட் உள்ள லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் தான் இருக்குது. பட் செகண்டில் உள்ளது என்னது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் இருக்குது. அப்போ இந்த இதை வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் மாற்றணும்னா அது ரெண்டு பக்கம் என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து -1 மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி தான் மாறும், a1 x1 plus a2 x2 is less than or equal to b and இது எப்படி மாறும் பாருங்க -a1 x1, ஏன்னா ரெண்டு பக்கம் -1 மல்டிப்ளை பண்ணுறோம் a1 x1 minus a2 x2 is less than or equal to -b அப்படின்னு நம்மளுக்கு மாறும். ஓகே, அடுத்து canonical ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணதுக்கு இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, சப்போஸ் அந்த கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் அந்த டெசிஷன் வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, எல்லாமே என்னது நான் நெகட்டிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிலது என்னது அன்ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கலாம். சரிங்களா, சப்போஸ் எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் வந்து அன்ரெஸ்ட்ரிக்டடாக இருந்துச்சுன்னா அதை கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணுறோம், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேஸ் மைனஸ் எக்ஸ் டபுள் டேஸ்ன்னு நம்ம எழுதணும். சரிங்களா, அன்கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும், எக்ஸ் ஈக்குவல் டு அந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் டேஸ் மைனஸ் எக்ஸ் டபுள் டேஸ்ன்னு எழுதணும். இதில் எக்ஸ் டேஸும் எக்ஸ் டபுள் டேஸ் எப்படி இருக்கும், greater than or equal to non-negative values-ஆக இருக்கும். சரிங்களா, அதில் எல்லாமே எனக்கு non-negative values-ஆக இருக்கும். சரிங்களா, சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளோட இருப்போம். இந்த ப்ராப்ளம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த ப்ராப்ளம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சரி, இந்த ப்ராப்ளத்தில் பாருங்க,
இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மேக்ஸிமைஸ் z equal to 3x1 plus 2x2 plus 5x3 subject to the constant equations. Subject to the constant equation. எத்தனை ஈக்குவேஷன்ஸ் இருக்கு? மொத்தம் 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? மொத்தம் எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு? 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஆனா வேரியபிள்ஸ் எத்தனை இருக்கு பாருங்க, ரெண்டு வேரியபிள் தான் இது நான் நெகட்டிவா இருக்கு. சரிங்களா? ரெண்டு வேரியபிள் தான் இது நான் நெகட்டிவா இருக்கு. ஓகே, ரெண்டு வேரியபிள் தான் இது நான் நெகட்டிவா இருக்கு. ஓகே, இப்போ இதோட ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதிடுவோம். இதோட கேனானிக்கல் ஃபார்ம் எப்படி இருக்கும் பாருங்க. இதோட கேனானிக்கல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? எல்லாமே என்னது மேக்ஸிமைசேஷன் கேஸ்ல தான் இருக்கும். இதோட கேனானிக்கல் ஃபார்ம் எப்படி இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை பார்க்கணும். சரிங்களா? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? மேக்ஸிமைசேஷன் கேஸில் தான் இருக்குது. அதனால் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். மேக்ஸிமைஸ் z equal to 3x1 plus 2x2 plus 5x3 அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா? கன்சன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். இதுதானது நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 கொடுக்குறோமாங்க அது. இதெல்லானது the consensus equations. இதுதானது the decision variables. இதுதானது நமக்கு அந்த decision variables. சரிங்களா? சரி, இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம எப்படி எழுதுனோம்னா எல்லாமே என்னது, மூணுமே உங்களுக்கு என்னது நான் நெகட்டிவ் ஆசியம் எடுக்கணும். ஓகே, சரி, அடுத்து பாருங்க கேனானிக்கல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணோம்னானது எல்லாமே இந்த கன்சன்ஸ் ஈக்குவேஷனில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் இருக்கணும். இதில் பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு என்னது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் இருக்குது. பட் செகண்ட் ஈக்குவேஷன் என்னது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் இல்லை. அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் கன்வெர்ட் பண்ணோம்னா அதை -1 ரெண்டு பக்கமும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் மட்டும் போதும். சரிங்களா? அப்போ பாருங்கள் இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் பாருங்கள். சப்ஜெக்ட் டு அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே தான் வரும். 2x1 minus 3x2 is less than or equal to 3. அடுத்து பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் பாருங்க. x1 ஏன்னா மைனஸ் செகண்ட் வந்து என்னது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப் தான். அப்போ என்னது -1 மல்டிப்ளை பண்ணுறது -x1 minus 2x2 minus 3x3 is less than or equal to -5. அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷன் வந்து என்னது இதில் கன்சன்ஸ் ஈக்குவேஷனில் அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப் தான். அப்போ அது அப்படியே எழுதலாம். therefore 3x1 plus 2x3 is less than or equal to 2, where the decision variables எல்லாமே என்னது நான் நெகட்டிவ் தான். அதனால நீங்கள் என்னது எப்படி x1 x2 and x3 is greater than or equal to 0 அப்படின்னு நமக்கு சொல்லிடலாம். ஓகே, இதுதானது இந்த ப்ராப்ளத்தோட canonical ஃபார்ம்னு நாம சொல்லலாம். சரிங்களா? canonical ஃபார்ம்னு நாம சொல்லலாம். சரி, அடுத்த ஈக்குவேஷன் பாருங்க. சரி, அடுத்த கேஸ் பாருங்க. மினிமைஸ், அடுத்த ப்ராப்ளம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா minimize z equal to 5x1 plus 7x2 subject to the constants equation எதெல்லாம் பாருங்க. x1 plus x2 is less than or equal to 8, 3x1 plus 4x2 is greater than or equal to 3, and 6x1 plus 7x2 is greater than or equal to 5, and x1 and x2 is greater than or equal to 0. x1 and x2 is greater than or equal to 0. சரிங்களா? இதில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னது இதுதான். மினிமைஸ் z equal to 5x1 minimize z equal to 5x1 plus 7x2 னு இருக்கு. இது மினிமைசேஷன் கேஸில் இருக்குது. அப்போ இதை canonical ஃபார்மில் நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா
canonical ஃபார்மில் நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா canonical ஃபார்மில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷன் கேஸில் தான் இருக்கணும். அப்போ எப்படி எழுதலாம்? மேக்ஸிமைஸ் ரெண்டு பக்கம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் ரெண்டு பக்கம் என்னது -1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா therefore மேக்ஸிமைஸ் மைனஸ் z ஈக்குவல் டு இந்த மைனஸ் z கூட நீங்கள் என்னது z ஸ்டார் நம்ம எடுத்துக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு -5x1 -7x2 அப்படின்னு எழுதலாம். அடுத்து பாருங்க கன்சென்ஸ் ஈக்குவேஷன் பாருங்க. மொத்தம் 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? 2 டெசிஷன் வேரியபிள்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்ல இருக்கு. மற்ற ரெண்டுமே எனக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்ல இருக்கு. அப்ப அதை கன்வெர்ட் பண்ணோம்னா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் பாருங்க. சப்ஜெக்ட் டு x1 plus x2 is less than or equal to 8. அடுத்து -1 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது ஏன்னா இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்ல இருக்கு. அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்ல தான் நமக்கு கேனோனிக்கல் ஃபார்ம்ல இருக்கணும். Therefore -3x1 -4x2 is less than or equal to -3. அடுத்து பாருங்க இது ஏன்னா -1 மல்டிப்ளை பண்ணும்போது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எப்படி மாறும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாறும். சரிங்களா? அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் என்னது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப் தான் இருக்கு. அதையும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்ல மாத்தணும். கேனோனிக்கல் ஃபார்ம்ல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்ல தான் இருக்கணும். அப்ப அதையும் என்ன பண்ணணும்? -1 நம்ம மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -6x1 -7x2 is less than or equal to -5, where the constants decision variables எப்படி இருக்கும்? x1 ரெண்டே decision variables தான், ரெண்டுமே என்னது நான் நெகட்டிவ் தான். அதனால நம்ம நான் நெகட்டிவ்னு விட்டுறலாம். சரிங்களா? சரி, வேற கேஸ் நம்ம எடுத்து பார்ப்போம். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. ப்ராப்ளம் நம்பர் 3 பாருங்க. Maximize z equal to 2x1 plus 3x2 plus x3 subject to the constants equation அப்படி இருக்கு பாருங்க. 4x1 minus 3x2 plus x3 is less than or equal to 6. அடுத்த ஈக்குவேஷன் என்னன்னா x1 plus 5x2 minus 7x3 is greater than or equal to -4, where அந்த decision variables எதெல்லாம் பாருங்க. x1 னும் x3 மட்டும் நான் நெகட்டிவ், பட் x2ங்கிறது என்னது unrestricted variable. இது என்னது? இல்ல x2ங்கிறது என்னது unrestricted variable. இதை வந்து நம்ம எப்படி கேனோனிக்கல் ஃபார்ம்ல எழுதலாம்? ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பாருங்க. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷன் கேஸ் தான். அதனால நம்ம இது மேக்ஸிமைஸ்னு எழுதலாம். therefore maximize the objective function set equal to 2x1. சரி, இதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் ரெண்டு வேரியபிள் எடுக்கிறோம், அப்படிதானே? 3 வேரியபிள் இருக்கு. 3 வேரியபிளில் 2 வேரியபிள் மட்டும்தான் என்னது நான் நெகட்டிவ். அதில் x2ங்கிறது என்னது அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள். அப்போ நம்ம இந்த அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள் இருக்கு பாருங்க, அதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? நான் நெகட்டிவ் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணணும். அதனால நம்ம என்ன பண்ணோம்? இந்த x2க்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம எப்படி x2 டேஷ் மைனஸ் x2 டபுள் டேஷ்னு எழுதணும். சரிங்களா? அப்போ எப்படி எழுதணும் பாருங்க இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில். ஏன்னா x1 x3 மட்டும்தான் என்னது நான் நெகட்டிவ், x2ங்கிறது வந்து என்னது அன்ரெஸ்ட்ரிக்டட். therefore 3 into x2 dash minus x2 double dash plus x3 plus x3. Okay, subject to எல்லாமே பாருங்க. இந்த கன்சென்ஸ் ஈக்குவேஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப் தான், அதனால அப்படியே எழுதிடணும். இதில் x2ங்கிறது வந்து என்னது அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள். அதனால நம்ம என்னது x2 இருக்க இடத்தெல்லாம் x2 dash minus x2 double dashனு எழுதணும். சரிங்களா? அப்போ இதில் பாருங்க இந்த கன்சென்ஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கு பாருங்க. therefore 4x1 minus 3 into x2க்கு பதிலாக எப்படி எழுதணும்? x2 dash minus x2 double dash அப்படின்னு எழுதணும். plus x3 எப்படி எழுதலாம்? x3 is less than or equal to 6. less than or equal to 6. அடுத்து தேர்டு அந்த செகண்ட் கன்சென்ஸ் ஈக்குவேஷன் பாருங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப் இருக்கு. அதனால ரெண்டு பக்கம் இந்த -1 மல்டிப்ளை பண்ணணும். அது பக்கம் x1 and x2 தான் நான் நெகட்டிவ், x2ங்கிறது x1 and x3 தான் நான் நெகட்டிவ், x2ங்கிறது இந்த இடத்துல என்னது அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள். therefore x2க்கு பதிலாக நம்ம எப்படி x2 டபுள் டேஷ்னு எழுதலாம். சரிங்களா?
அப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறும் பாருங்க x1 நம்ம greater than or equal to -4ல அதனால -1ஆல மல்டிப்ளை பண்ணும்போது -x1 -5 into x2 பதிலா அப்படி எழுதணும் x2 dash minus x2 double dash minus ஓட மல்டிப்ளை பண்ணும்போது plus 7x3 is less than or equal to 4 ஏன்னா -1 இது plus ஆயிரும் சரிங்களா less than or equal to 4 இப்போ இதில் உள்ள வேரியபிள்ஸ்லாம் அப்படி இருக்குமாங்க வேரியபிள்ஸ் x1 x2 பதிலா அப்படிதான் x2 dash minus x2 double dash and x3 are non-negative சரிங்களா அப்போ இந்த canonical form வந்துருச்சா maximization case consensus equation தான் அப்படியே இருக்கணும் less than or equal to டைப்ல இருக்கணும் அது போக இந்த decision variables அப்படியே இருக்கும் non-negative இருக்கும் சரிங்களா இதே மாதிரி உள்ளதை நாம இது canonical form னு நாம சொல்லலாம் சரிங்களா இது எல்லாமே கம்பைன் பண்ணி வந்துருச்சு ஓகே அடுத்து நாம the standard form of the LPP அப்படினா என்ன பார்க்கலாம் standard form of an LPP standard formனா வேற ஒண்ணும் இல்ல நீங்க அதோட general form எப்படி இருக்கு பாருங்க general form இத மாதிரி தான் இருக்கும் சரிங்களா standard form of LPP எப்படி இருக்கு பாருங்க maximization தான் இருக்கும் minimization இருந்துச்சுனா அத maximizationக்கு கன்வர்ட் பண்ணி விடணும் சரிங்களா அப்ப standard form of LPP in summation form எப்படி இருக்கும் பாருங்க maximize z equal to summation j equal to 1 to n cj xj subject to summation j equal to 1 to n aij xi equal to bi அந்த constants equation ஃபுல்லா நீங்க என்னது equal to நாம எழுதணும் சரிங்களா equal to நாம எழுதணும் சரிங்களா சப்போஸ் அதுல இன்னொரு ஐடியா இதுதான் general form and எல்லா decision variables இருக்கு பாருங்க அந்த n decision variables எல்லாமே எப்படி இருக்கணும் நான் நெகட்டிவா இருக்கணும் n decision variables அந்த n decision variablesல என்னவா இருக்கணும் நான் நெகட்டிவா இருக்கணும் சரிங்களா இப்ப ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எப்படி எழுதுறீங்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷன் கேஸா இருக்கணும் அது போக இந்த கன்சென்சஸ் ஈக்குவேஷன்லாம் அப்படி இருக்கணும் ஈக்குவல் டு டைப்பா இருக்கணும் ஈக்குவல் டு சப்போஸ் லெஸ் than or equal to டைப் and greater than or equal to இருந்துச்சுனா அதுல நாம எப்படி என்ன இன்ட்ரோ듀ce பண்றோம்னா ஸ்லாக் and surplus variables இன்ட்ரோ듀ce பண்றோம் எந்த இடத்துலனா சப்போஸ் இந்த கன்சென்சஸ் ஈக்குவேஷன் லெஸ் than or equal to டைப் இருந்துச்சுனா அந்த இடத்துல என்னது ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்றோம் சரிங்களா greater than or equal to டைப் இருந்துச்சுனா அதுல வந்து surplus வேரியபிள் நாம என்னது யூஸ் பண்றோம் சரிங்களா இதே இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எப்படி இருக்கும் பாருங்க சரிங்களா மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் LPP எப்படி இருக்கும் பாருங்க மேக்ஸிமைஸ் எப்படி இருக்கணும் கண்டிப்பா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷன் கேஸ்ல தான் இருக்கணும் therefore maximize z equal to cx subject to ax equal to b அப்படினு இருக்கணும் அந்த வேரியபிள் ஆனது x is greater than or equal to 0 இந்த c எப்படி இருக்கு பாருங்க c1 c2 cn அதே மாதிரி x ங்கிறது x1 x2 xn b ங்கிறது b1 b2 bn and the coefficient matrix a equal to a11 a12 a1n up to am1 am2 amn m by n matrix தான் இருக்கும் சரிங்களா m by n matrix தான் இருக்கும் சரிங்களா சரி இதுல என்ன characteristicsலாம் இருக்கும் பாருங்க சரிங்களா characteristics னா reformulation suppose the LPP ல வந்து less than or equal to type ஒரு consensus equation ல வந்து less than or equal to type இருந்துச்சுனா அத வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வர்ட் பண்ணும்போது நீங்க எதை இன்ட்ரோ듀ce பண்றீங்கன்னா ஸ்லாக் வேரியபிள்ஸ் நாம இன்ட்ரோ듀ce பண்றோம் சரிங்களா ஸ்லாக் வேரியபிளை இந்த இடத்துல என்னது ஆட் பண்ணனும் சரிங்களா ஸ்லாக் வேரியபிளை நாம ஆட் பண்ணனும் எப்படி பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க இதுல சப்போஸ் the consensus equationல வந்து a1 x1 plus a2 x2 is less than or equal to b இப்படி இருந்துச்சுனா consensus equationல இத ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வர்ட் பண்ணும்போது எப்படி மாத்தணும் பாருங்க equal to மாத்தணும் சரிங்களா அப்ப equal to மாத்தும்போது a1 x1 plus a2 x2 plus a2 x2 plus s1 இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம 1 ன்னு எடுத்துக்கறோம் equal to b சரிங்களா equal to டைப்புக்கு மாறிடும் சரிங்களா அப்ப less than or equal to இதுல s1 ங்கிறது என்னன்னா s1 ங்கிறது என்னது s1 is greater than or equal to 0 அது என்னது இதுதான் நமக்கு ஸ்லாக் வேரியபிள் அப்படி நம்ம சொல்றோம் சரிங்களா இதுதான் நமக்கு ஸ்லாக் வேரியபிள் அப்படி நம்ம சொல்றோம் சரிங்களா இதான் நம்ம என்ன சொல்றோம் ஸ்லாக் வேரியபிள் அப்படி நம்ம சொல்றோம் சரிங்களா சப்போஸ் அந்த கன்சென்சஸ் ஈக்குவேஷன்ல வந்து greater than or equal to டைப் இருந்துச்சுனா அத நாம என்ன பண்றோம் பாருங்க அந்த இடத்துல என்னது அந்த சர்ப்ளஸ் வேரியபிளை நாம சப்ட்ராக்ட் பண்றோம் சரிங்களா அந்த இடத்துல சப்ட்ராக்ட் பண்றோம் ஓகே அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம்
இதே a1 x1 அந்த கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷனில் a2 x2 is greater than or equal to b ன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதில் ஈக்குவல் டு டைப்பாக மாற்றதுக்கு a1 x1 plus a2 x2 minus s2, நம்ம இந்த இடத்துல s2 எடுத்துக்கிறோம், ஈக்குவல் டு b அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதில் s2ங்கிறது என்னது, இஸ் நான் நெகட்டிவ். அந்த s2 தான் நாம் என்ன சொல்கிறோம், சர்ப்ளஸ் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் என்னது, சர்ப்ளஸ் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அந்த s2 தான் நம்ம என்ன இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், சர்ப்ளஸ் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சரி, ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இது எப்படி ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஒரு எல்பிபி கொடுத்தாங்கன்னா அதை எப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க, அதை வச்சு நம்ம செய்வோம். லாஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி பார்த்தோம், maximize 2x1 plus 3x2 plus x3 subject to the constants equation பார்த்தோம். சரிங்களா? subject to the constants equation. இல்ல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நம்ம பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. maximize z equal to 2x1 plus 3x2 plus x3 subject to the constraints 4x1 minus 3x2 plus x3 is less than or equal to 6. அடுத்தது வந்து x1 plus 5x2 minus 7x3 is greater than or equal to minus 4, where அந்த வேரியபிள் அப்படி இருக்கணும் பாருங்க, வேரியபிள் x1 x2 and x3 are greater than or equal to 0. சரிங்களா? இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும் பாருங்க, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் LBP. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் LBP எப்படி இருக்கும் பாருங்க. இதில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பாருங்க, மேக்ஸிமைசேஷன் கேஸில் தான் இருக்கு. சப்போஸ் மினிமைசேஷன் கேஸில் இருந்துச்சுன்னா அது மேக்ஸிமைசேஷன் கேஸுக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கு -1 ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும் பாருங்க, மேக்ஸிமைஸ் z ஈக்குவல் டு இப்படி தான் இருக்கும். ஓகே, எதெல்லாம் இருக்கும், 2x1 plus 3x3 3x2 plus x3. இந்த கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன்லாம் பாருங்க, இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப் இருக்கு. அதனால இதில் வந்து ஒரு ஸ்லாக் வேரியபிள் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் பாருங்க, 4x1 subject to 4x1 minus 3x2 plus x3 plus s1 equal to 6. இப்போ இதில் இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்குது. அதே டயத்தில் இதுலேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், தட் இஸ் 0 into s1. அதோட கோஎஃபிஷியன்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லையும் நீங்கள் என்னது அந்த வேரியபிளை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். பட் அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 0ன்னு எடுத்துக்கிடணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இதில் இந்த செகண்ட் கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப் இருக்குது. அதனால நம்ம இந்த இடத்துல என்னது சர்ப்ளஸ் வேரியபிள் நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதை வந்து எப்படி எழுதலாம் பாருங்க, x1 plus 5x2 minus 7x3 minus s2 is equal to minus 4. இதில் கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸ் சர்ப்ளஸ் வேரியபிள் என்னது -1 நம்ம கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கணும். அதே டயத்தில் அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நீங்கள் என்னது அந்த வேரியபிளை ஆட் பண்ணிக்கணும். பட் என்னது அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது 0ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ மொத்தம் எத்தனை வேரியபிள் இருக்கு பாருங்க. therefore ஏற்கனவே ஒரு 3 வேரியபிள் x1 x2 x3 and s1 s2 எல்லாமே என்னது நான் நெகட்டிவாக இருக்கும். சரிங்களா? எப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்னது இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் LBP அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ.